காடை அழிக்கிற டயத்தில் நாங்கள் இருந்தோம். ம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதில் வந்து அந்த மரம் செடிகள் அதெல்லாம் பிடுங்குறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விலங்கினங்கள் வாழ்ந்த இடம். இந்த வந்து முழுமையாக காடாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து விவசாய நிலம் வாங்குறதுன்னா ரொம்ப டிமாண்ட் இருக்கும் போலயே இங்கே இல்லை கிடைக்கிறது இல்லை, இங்கெல்லாம் விலை கம்மி தான். கம்மி தானா? ஆமாம் ஏக்கர் ஆமாம். எவ்வளோ இருக்கும்? ஏக்கர் வந்து இங்கே வந்து ஒரு 10லேருந்து 15 லட்சம் தான் வரும். 10 15 லட்சம். ஆமாம் ஆமாம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 75,000க்கு ஒரு ஏக்கர் வாங்கலாம். ஆமாம். எத்தனை மடங்கு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து யாரும் இடம் வாங்க மாட்டாங்க. இங்கே வந்து முதல் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இடம் விற்கிறதுனா முதல்ல முடிவு பண்ணி பங்காளிகள் இருப்பாங்க. ஆமாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 குடும்பங்கள் இருக்கு. சரி. முதல்ல விற்கிறதுனா அந்த குடும்பங்களுக்கு சொல்லுவோம். சொன்ன உடனே அவங்கள யாராச்சும் வசதியாக இருக்கவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. அவங்க வாங்கலைன்னா அடுத்து யாருன்னு கேட்பாங்க. இல்லை பக்கத்தில் தோட்டம் இருக்கவங்களுக்கு கேட்பாங்க. அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க.